வணக்கம். பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்குறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் கிடைச்ச அப்டேட்டை நேற்று வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். சில பேரை நம்பியிருக்கவே மாட்டீங்க. ஒரு 10 நாளைக்குள்ளே பாருங்கள், 10 நாளில் ஒரு அப்டேட் வரும், கீழமை நீதிமன்ற சார்பாக அப்டேட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். வரிசை அப்டேட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு அப்டேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்டேட். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரீசன் சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி கிடையாது. எல்லாரும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க. ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு இப்போ டிரைவருக்கான ப்ராக்டிகல் முடிஞ்சது பார்த்தீங்களா, அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வந்து அவங்க எடுத்த கட் ஆஃப் மார்க் எவ்வளவு. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தருமபுரி, சென்னை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஏதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இதே மாதிரி டிரைவருக்கான வைவா அட்டன் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் போகணும் இதுக்கு மேலே கட் ஆஃப் பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் அந்த ஷார்ட் லிஸ்ட் படி அவங்க வந்து அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ ப்ராக்டிக்கல் முடிஞ்சு ப்ராக்டிக்கலுக்கு அடுத்து இன்டர்வியூக்கு போகிறதுக்கான லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க. ரெஜிஸ்டர் நம்பர், நேம் போட்டு எல்லாருடைய பேரும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76% வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து CV வித் இன்டர்வியூக்கு வந்து போவாங்க. ஓகேங்களா, இதில் இல்லாதவங்க, பேர் இல்லாதவங்க யாருமே போக முடியாது. பேர் உள்ளவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க போக முடியும் அடுத்த CV வித் இன்டர்வியூக்கு. அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப் இந்த 10ஆம் வகுப்பு தர இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் எவ்வளோ தீர்மானிச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ கிளிக் பண்ணி 1 by 1 பாருங்கள். நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அரியலூர்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாமினர் என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அதில் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தீர்மானிச்சிருக்கும். அதாவது இப்போ அரியலூரில் வந்து எக்ஸாமினர் போஸ்டிங்கில் அவங்க செலக்ட் பண்ண மார்க் பார்த்தீங்கன்னா கடைசி மார்க் இந்த மார்க் தான், அந்த மாதிரி கட் ஆஃபாக தீர்மானிப்பாங்க. இப்போ பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ பார்த்தீங்கன்னா 116 அப்படின்ற மாதிரி இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அங்கே உள்ள போஸ்டிங் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான ரீசனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டி அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த அப்டேட்டு பார்க்கலாம். ரீடர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப் 10ஆம் வகுப்பு தரம் அதே தான். அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். செலக்ஷன் லிஸ்ட் எப்போ ஒரு கேட்டே இருந்தீங்களா, அந்த லிஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் யாரும் பார்த்துடலாமா இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ்லாம் மென்ஷன் பண்ணி எங்கே வரணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜூனியர் பெலிஃப், சீனியர் பெலிஃப் அவங்களுக்கான டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 17ஆம் தேதி அவங்களுக்கு வந்து CV வித் இன்டர்வியூ நடக்குது. ஓகேங்களா, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 கொடுத்துருக்காங்க. 8:30 பிஃபோரா மார்னிங் பிஃபோரா அவங்க இருக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டில் வர்றவங்களே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன போஸ்டிங் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. டோட்டலாக எவ்வளோ பேர் பார்க்கலாம், வரிசையாக வந்துட்டே தான் இருக்குது பாருங்கள். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்கல அவங்க. நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் எக்கச்சக்கமாக இருக்கும். PDF நிறையா பேஜஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஆமாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ நம்பர் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகுது பாருங்கள். அதாவது இவங்க வந்து இந்த டேட்டில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 17, 18, 8:30 AM வந்துன்னு சொல்லி டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் மென்ஷன் பண்ணி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அந்த நேமில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து மண்டேனா மண்டே, டியூஸ்டே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உங்கள் CV வித் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கான்செப்ட் இங்கே நமக்கு தெரிய வருது. ஓகே, மோர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரேக்கிங்காக அந்த நியூஸை வந்து உங்களுக்கு வேகமாக கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாக வந்து இதில் நான் பேசியிருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.